நம்முடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய கே ராஜா கிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய நம்முடைய மாநில நிர்வாகிகள், மாநில செயலாளர்கள், அருமை சகோதரர் அருதரசன் அவர்களே, அருமை சகோதரர் சிவபிரகாசம் அவர்களே, அருமை சகோதரர் நம்முடைய விருதுநகர் சிறுடிபுத்தூர் எம்பி முருகன் அவர்களே, அருமை சகோதரர் RMS முருகேசன் அவர்களே, அன்பிற்குரிய நம்முடைய அருமை சகோதரர் ராஜபிரபு அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே கன்னியாகுமரியிலிருந்து வருகிறது இருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய திருமதி பி அனுசியா செல்வி அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சென்னை மாநகரில் எப்படி இருந்தாலும் இந்த மாநிலத்தை நான் வந்தே தீர்வுகளை சொல்லி வந்திருக்கிற நம்முடைய அருமை சகோதரி பி சந்தாமரை அவர்களே, நம் அன்பிற்கும் நெஞ்ச மகிழ்ச்சிக்குரிய ஓம் அவர்களே, நம்ம அன்பு சகோதரர் KS M கோபாலகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய அருமை சகோதரர் முருகா அம்பிகா அவர்களே, அருமை சகோதரர் சத்தியபாலன் அவர்களே, அருமை சகோதரர் டாக்டர் G மோகன் அவர்களே, அருமை சகோதரர் ஆறுமுகம் அவர்களே, அருமை சகோதரர் DM ஐயா குப்பசாமி அவர்களே, நம்முடைய மதுரையினுடைய கோட்ட மாவட்ட அமைப்பாளர்கள் அன்பிற்குரிய அருமை சகோதரர் மதுரை நகர் சேர்ந்த ஆதிசங்கர் அவர்களே, நம்முடைய மதுரை மேற்கு பகுதியுடைய அவனியாபுரம் செல்வம் நம்முடைய S ராஜா அவர்களே, SVS ராஜேஷ் கண்ணன் அவர்களே, முருகேசன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற SP சக்தி அவர்களே, அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த தமிழ் வளர்ச்சி, இந்த திராவிட ஆட்சியே எப்படி எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும்பொழுது கூட நம்ம கேட்காத இடத்திலே நம்ம கண்ணப்பா சொன்னார்கள், இந்த பஸ்ஸிலே கூட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இருந்ததை இப்பொழுது அரசு போக்குவரத்து கழகம் என்று மாற்றி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு துறையிலுமே கர்நாடகனுடைய மகன் ஸ்டாலினுடைய ஆட்சியிலே தமிழ் இன்றைக்கு அடி பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. சொல்ல வேண்டும் என்றால் மதுரை தமிழ் சங்கம் தோன்றிய ஊர் இந்த ஊர், நான்காவது தமிழ் சங்கம் தோன்றிய ஊர், கடைசி தமிழ் சங்கமான முத்தமிழ் சங்கம், மூன்றாம் தமிழ் சங்கம் தோன்றிய ஊர் இந்த ஊர். கடல் ஓடுகாரை பகுளியாக்கங்களை அறிந்த அந்த முதல் தமிழ் சங்கம் தென்மதுரையை தோன்றியது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கடல் போடுவதால் அறிந்ததற்கு பின்னால் கபாலபுரம் என்ற இரண்டாவது இடத்திலே இரண்டாம் தமிழ் சங்கத்தை தொடங்கினார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுவும் கடல் போடுவதால் அறிந்ததற்கு பின்னால் மதுரையிலே மூன்றாம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தார்கள் காய் சினவழி என்ற பாண்டிய மன்னன். அப்படி தமிழ் வளர்த்த பூமி. அதற்கு பின்னாலே ஒரு வெள்ளைக்காரர் ஆட்சியின் போது நம்முடைய வள்ளல் பாண்டித்துறை தேவர்கள் இந்த தமிழ் வளர்த்த ஊரிலே திருக்குறள் அரங்கேறிய ஊரிலே திருக்குறள் கிடைக்கவில்லை, அம்பராமாயணம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் ஆலோசனை செய்து கீழ்த்திசை மொழி கல்லூரி என்று சொல்லி நான்காவது தமிழ் சங்கத்தை தோற்றுவித்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அப்படி தமிழ் வளர்த்த பூமி நம்ம பூமி. இன்றைக்கு நினைத்து பாருங்கள், நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பரிசு பத்து, ஓங்கும் பரிபாடல், கற்றறிவோர் ஏற்கும் கலியுடு அகம் புறமில்லை 28 தொகை. அந்த நூல்களெல்லாம் எங்கே 8 தொகையாக இருந்தது. அதை போல முழு வரலாறு மாநில உள்ளே பெருகு வளமுறை காஞ்சி மறுபடியே கோல நெடுங்கல்வாடை கோல்முறை பட்டினப்பாலை கலாத்தூர் 10 என்ற அந்த 10 பாட்டையும் காணவில்லை. பட்டு இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நம்முடைய திவ்ய பிரபந்தங்கள், பாசுரங்கள், நம்முடைய அருணத்துக்குள்ள நாயன்மார்கள் எழுதிய பெரிய புராணம், நம்ம ஊரை சேர்ந்தவர் திருவாரூரை சேர்ந்தவர் மாணிக்கவாசகர், அவருடைய திருவாசகம், மூவர் தேவாரம் எங்கே இருக்குது என்று தெரியவில்லை. இந்த திமுக ஆட்சியில கொடுங்கோலன் ஆட்சியிலே நாம் இதை கண்டித்தாக வேண்டும். அந்த அளவிற்கு தமிழை இன்னைக்கு படு பாதாளத்திலே போட்டிருக்கிறார்கள். தமிழை நாம் பிரித்துருவாக்க செய்ய வேண்டும். அதற்கு ஒரே வழி நம்ம ஒப்பந்த தலைவர், உத்தம தலைவர், உலகம் முழுவதும் ஒரே தலைவர், இந்தியாவுடைய பிரதமர் ஐயா மோடிஜி அவர்கள்.
எங்க போனாலும் தமிழ். வடநாட்டுக்கு போனாலும் சரி, ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, கீழ்த்தேசிய நாடுகளுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் தமிழை பேசுகிறார், தமிழை பற்றி சிந்திக்கிறார். ஓடி வருகிறாருங்க ராமேஸ்வரத்தில் வந்து உட்காரார், ஓடி வருகிறாருங்க நம்முடைய திருவரங்கத்திலே வந்து இருக்கிறார், ஓடி வருகிறார் நம்முடைய கன்னியாகுமரி முனையில் வந்து தவம் செய்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக நம்ம கடல் கண்டு கடலை எல்லாம் எல்லை தாண்டி கடாரம் என்றான் கங்கை கொண்ட சோழனாக விளங்கக்கூடிய ராஜேந்திர சோழனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை நினைத்து அந்த கங்கை கொண்ட சோழகத்திலே வந்து நமக்கு பெருமை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே அவர் பக்கத்திலே சபாநாயகர் உட்கார்ந்திருக்கிற பக்கத்திலே நீதி பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய அந்த இடத்திலே நம்முடைய நந்திதேவனை வணங்கக்கூடிய அந்த செங்கோலை வைத்திருக்கிறார். அதான் நம்ம தமிழுக்கு எவ்வளவு பெரிய பெருமையை சேர்க்கிறார்கள். ஆனால் இந்த கருணாநிதி ஆட்சி காலத்திலே அவனும் கொள்ளோவியம் எங்க அக்காவுக்கு கொள்ளோவியம் எழுதிருக்கு. கொள்ளோவியம் கொண்டதான் நெஞ்சுக்கு நீக்கின்றதுதான் இந்த தமிழை வைத்து உழைப்பு நடத்திய கூட்டம் இன்றைக்கு தமிழை அழித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நம்ம தூக்கி எறிய வேண்டும். வருங்காலத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படி ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த தெய்வம் வணங்கவனம், தெய்வம் ஆட்சி முடியும். இந்த நூல்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். தமிழக அவர்கள் டாக்டர் தாரிநாத் உவேஸ் அவர்கள் ஊராக சென்று கிராம கிராமமாக சென்று பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து அவர் ஓலைச்சுவடியில் எழுதி இந்த சங்க நூல்களை போராட்டம் எழுதி கொடுத்தவர் ஐயா உவேஸ் அவர்கள். எவ்வளவு பெரிய அறிஞர்கள் வாழ்ந்த பூமி, எவ்வளவு பெரிய வாழ்ந்த பூமி. இன்றைக்கு திரைக்கதைகளை எழுதுகின்ற கவிஞர்கள் பெரிய கவிஞர்கள் என்று சொல்கிறார்கள். நான் கூட அம்மா புரட்சி அம்மா இடத்துல 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது ஒரு நாடகம் அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். உசிலம்பட்டி பிரமலை கல்லூரிய இந்த கல்லூரிய வரலாறை ஒரு நாடகமாக எழுதி கொடுத்தேன். அவங்க எழுதினாங்க இல்லையே, கவிவாளர் எழுதினேன், ஒரு புத்தகம் தான் எழுதினேன். அதில் இருக்கிற செய்தி அறிந்து இந்த தமிழை அப்படி வளர்த்தார்கள், அம்மாவர்கள் வளர்த்தார்கள், உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள், புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார். ஆனால் தமிழ் வளர்த்த கருணாநிதியா உலகத்தமிழ் மாநாடு நடத்த முடியவில்லை. அவருக்கு அந்த பேர் அம்சம் கிடையாது. அதனால எங்கே தேடி கோயம்புத்தூர்ல போய் செம்மொழி மாநாடு ஒரு மாநாட்டை தொடங்கி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களை கனிமொழியை கொண்டது அவர்களே, நகிலாயியை கொண்டது அவர்களே செம்மொழி ரட்சகராக வாழ்ந்து அந்த மாநாட்டை நடத்தினார். அவருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற கருணாநிதியுடைய மகனுக்கும் அந்த பாக்கியம் இல்லை. ஆக ஒரே பாக்கியம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கொள்கை, நம்முடைய லட்சியம், நம்முடைய எண்ணம் எல்லாம் நிறைவேறும். அந்த வகையிலே இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம தமிழ் அறிஞர்கள், தமிழ் குடிமக்கள் ஐயா வந்து சொன்ன என்ன செய்ய போறீங்க? இந்த தமிழுக்கு நீங்க மாதாஜி மாதாஜி என்று சொல்லி பேராசிரியர் அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த மையத்துல இதுல பூராமே ராமபுரம் கண்டபரமாத்மா, ஹரிகரமுத்துரை, கேடி ராகவே, ராமசிவகாசே, கதலி நரசிங்க பெருமாள், இப்படி வெறும் வைணவர்களா தமிழ் வளர்த்தவர்களா இருக்கிறார்கள். அந்த ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி இங்கே நம்முடைய சிவலிங்கம் அவர்கள், நம்முடைய ராஜசிம்மன் அவர்கள் இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை அன்பாடு பெற்று வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற காலம் தேர்தல் காலம். உங்களை எல்லாம் ஒரு தமிழ் இலக்கியத்தை சேர்ந்தவர்கள் அப்புறம் நாங்கள் ஐயா சட்டமன்ற உறுப்பினராக பார்ப்பாரு, ஐயா ராமசீனிவாசன் அவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.